வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காய் குடையோட கலர் காம்பினேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த குடைகள் எல்லாமே நான் இப்போ ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரிட்டன் கிஃப்ட்டுக்காக இந்த குடைகள் கேட்டிருக்காங்க. இதில் 6 குடைகள் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பூசணிக்காய் குடைகள் பார்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு தான் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் கொடுத்த மேம்க்கு தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்றைக்கி இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்கலாம், மெஷர்மெண்ட் பார்க்கலாம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் டார்க் கலர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இந்த பூசணிக்காய் கூடை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதை தான் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி பூசணிக்காய் கலர்லேயே நம்ம இந்த கூடைகளும் மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது, இப்போ நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண இந்த 6 கூடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒயிட் கலர்லேயும் போட்டிருக்கேன், சாண்டல் கலர்லேயும் போட்டிருக்கேன். அதாவது அந்த பூசணிக்காய் கலரில் அந்த பல்ஜாய் வருது பாருங்கள், அந்த இடத்துல நான் டார்க் கலருக்கு டார்க் கலரே கொடுத்தாலும் எப்படி இருக்கும் அப்படின்றதே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பூசணிக்காய் கலர்லேயே கேட்குறாங்க நிறைய பேர். இது மாம்பழ மஞ்சள் கலரும் டார்க் பச்சை கலரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சென்டரில் வருது பார்த்திங்களா, இந்த பல்ஜாய் வர இடத்துல நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா வயர் கொடுத்து நம்ம இந்த மாதிரி பின்னிருக்கோம். உங்களுக்கு இதுலேயே நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், டியூப் யூஸ் பண்ணியும் இந்த குடைகளை நீங்கள் மேக் பண்ணியிருக்கலாம். அதுவுமே நான் டியூப் யூஸ் பண்ணி எப்படி நான் மேக் பண்ணியிருக்கேன்ட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. இந்த குடைகள் எல்லாத்துக்குமே நான் ஸ்டீல் ஸ்கேலில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். என்னோடய வயர் நல்லா திக்காக இருக்கும், அதுக்கேற்ற மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்கேன். உங்களோட வயர் எப்படி இருக்குது, நீங்கள் ஒரு குடைகள் ஃபஸ்ட்டு நிறைய கூட போட போகிறீங்கன்னா ஒரு குடைகள் போட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த குடைகள் எவ்வளோ மெஷர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பின்னிக்கலாம். எல்லா குடைகளுக்குமே 2 வயர் ஹேண்டில் தான் நான் கொடுத்துருக்கேன். இன்னர் வயர் 3 வயர் கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக நான் இந்த கூடையை ஹேண்டில் மேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் கரெக்டான அளவில் நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடைகள் எல்லாமே இப்போ ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கோயிலுக்கெலாம் போகிறீங்க, தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, பூ, மாலைன்ட்டு நிறையா வைக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி கூடைகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே இப்போ கலர் காம்பினேஷன் பார்க்கலாம். இது லெமன் எல்லோ வித் டார்க் க்ரீன் கலரில் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கலரோடு நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறப்ப அந்த கூடையோட லுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது நம்மளுக்கு. 6.25 அடியில் 18 வயர் எடுத்துக்கோங்க. பேஸ் 9 லைன் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கூடைக்கு க்ரீன் கலர் ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன், அடுத்து ஒரு எல்லோவில் 3 லைன், அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா வயர் 1.25 அடியில் 18 வயர் கொடுத்துருக்கோம்ல, அதை நீங்கள் போட்டுட்டு திரும்ப 3 லைன் எல்லோ, 4 லைன் க்ரீனில் போட்டுக்கோங்க. ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லைன் நம்ம க்ரீன் கலரில் போட்டுக்கோங்க. அதுக்கு 11 லைன் நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்போ தான் பல்ஜாய் வர்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஹேண்டில் 2 வயர் ஹேண்டில் போட்டு உள்ளே வைக்கிற அந்த இன்னர் வயரும் சேம் அதே கலர்லேயே வச்சிங்கன்னா கூடையோட ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். இந்த கூடைக்கு முக்கியமாக ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் கூடையோட அந்த நீட்னஸ் அந்த இது எல்லாமே சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இது டார்க் ரோஸ் வித் எல்லோ கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன் நான். இந்த கூடைகள் கலர் காம்பினேஷன்ஸுமே கஸ்டமர்ஸ் தாங்க செலக்ட் பண்ணுறாங்க. டார்க் கலரில் போடுங்க, லைட் கலரில் போடுங்க அப்படின்னும் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி கூடைகள் வாங்கவும் செய்கிறாங்க. இது டார்க் ப்ளூ வித் சாண்டல் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். எல்லா கூடைகளுக்குமே போட்டு முடிச்சுட்டு குமிழ்லாம் வச்சு நல்லா நீட்டாக நான் பேக்கிங் பண்ணி அவங்களுக்கு நான் கொடுத்துருவேங்க. இது லைட் க்ரீன் வித் ஒயிட் கலரில் நான் போட்டிருக்கேன். இலை பச்சை கலரில் இருக்கும். இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு அவங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அவங்க கேட்குறாங்க. கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு, பர்சனல் யூஸுக்கு அந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கூடை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கூடைகள் பண்ணலாம். இது டொமேட்டோ ரெட் வித் பேரட் க்ரீன் கலர் காம்பினேஷனு. வயர் எல்லாமே நார்மல் வயர், எப்பயும் பின்னுற டீலக்ஸ் வயரில் தாங்க நான் பின்னிருக்கேன். அதனால் வயர் குவாலிட்டி நம்மகிட்ட நல்லாயிருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். அதோடது நாட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அதனால் கூடைகள் நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கிடைக்கும். 2 ரோலில் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கூடைகள் பின்னும் அப்படின்னா இந்த மாதிரி கூடைகள் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் பிடிச்சிருக்கு, இந்த கூடைகளோட ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.